ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தினுடைய இறுதி வாரம். இன்றைய இறுதி வாரத்தை தான் நமது தாயாம் திருச்சபை இயேசு கிறிஸ்துவே உலகத்தினுடைய அரசர் என்கின்ற விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அரசர் என்பது விவிலியம் முழுவதுமாக நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. அந்த கடவுள் நமக்கு அரசராக எப்படி இருக்கிறார் என்பதை தான் முதல் 2 வாசகம் நற்செய்தி வாசகம் சேர்த்து சொல்கிறது. முதல் வாசகம் தானியேலுடைய புத்தகத்திலே, இதோ உலக அரசன் மேகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறார், அவர் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும், திருவழிபாடு இந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள், அவர் நமக்காக தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் இழந்து நம்மை பாவத்திடமிருந்து மீட்டு கொண்டு வந்தவர், அவர் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். அவரே இந்த உலகினுடைய அரசர். நீதி தீர்ப்பு வழங்கும் பொழுது அவர் நம்மோடு இருப்பார், நம்மை பாவங்களிலிருந்தும் நன்மைத்தனங்களிலிருந்தும் பிரித்தெடுப்பார். இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியாளருடைய செய்திகள் தான் இன்றைய கவனத்திற்கு நமக்கு கொண்டு வரப்படுகிறது. பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியாளருடைய வார்த்தைகள் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம் அரசராக இருக்கிறார், அதற்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன என்பதை அவர் செய்திருக்கின்ற பதிவில் நாம் எடுத்து பார்ப்போம். பிலாத்துவிடம் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கப்பட்ட பொழுது, நீர் யூதரின் அரசனா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு இயேசு, அப்படி நீர்தான் சொல்லுகிறீர் என்று சொல்லுகிறார். அதோடு அவர், இதை நீராக கேட்கிறீரா, இல்லை மற்றவரிடமிருந்து கேட்க சொல்லி நீ கேட்கிறீரா என்று கேட்ட பொழுது, அதற்கு பிலாத்து சொல்லுகின்ற பொழுதில், நான் யூதனா என்ன, ஏனென்றால் உன் இனத்தவர் தான் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற பதிலை இங்கு மொழிகிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து ஒரு நாட்டை ஆளுகின்றவன் இன்னொருவரை பார்த்து, அதாவது இயேசு கிறிஸ்து என்பவர் தனக்கு தெரிந்தவற்றை மக்களுக்கு அறிவித்தவர். அப்படி அறிவித்த பொழுது அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவர் மீது போடப்பட்ட பழிதான், இவன் தன்னை அரசன் என்று சொல்கிறான், தன்னை யூதர்களின் அரசன் என்று சொல்லுகிறான் என்கின்ற பழி. ஏனென்றால் இயேசுவை பல வகையிலே அவர்கள் பழித்திருக்க முயன்றார்கள், அது அவர்களால் இயலவில்லை. அதனால் ஒரு அரசனுக்கு எதிராக அவர்களை சண்டை மூட்டி விடுகிறார்கள். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய உண்மை புலப்படுகிறது. அவர் இந்த உலகத்தினுடைய அரசன் தான், ஆனால் அவர் தன்னை எங்கேயும் தான் அரசன் என்று யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே மக்களாலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வு முறை அவர்களுக்கு அவர் வாழ்கின்ற வாழ்க்கையை குறித்தே நடக்கும். இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு அதிசயங்களை செய்தார், அற்புதங்கள் செய்தார். பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார், உடல்நலம் குன்றியவர்களை உடல்நலம் சரி செய்து கொடுத்தார், கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களுக்கு நல்ல உடல்நிலை கொடுத்து நடக்க வைத்தார், தொழுநோயாளிகளை சரி செய்தார். இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பொழுது மக்கள் உண்மையாகவே அவர் தங்களுடைய அரசனாக இருந்தால் என்ன என்று பலர் அவரை அரசராக முயற்சி செய்த பொழுது அங்கிருந்து அவர் விலகி சென்றதாகத்தான் எல்லா நற்செய்தியாளரும் பதிவு செய்திருப்பார்கள். இந்த செய்திகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. சில நேரத்திலே உணவிற்காக அவரை அப்படி செய்திருக்கலாம், அல்லது இலவசமாக இவர் நமக்கு மருந்து கொடுக்கிறார், இலவசமாக ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்பதற்காக இருக்கலாம். ஆனால் விவிலிய கூற்றுப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், இது எசேயா புத்தகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம், எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து. ஏனென்றால் ஆரம்பத்திலே ஆண்டவர் அவர்களை ஆட்சி செய்தார், அவர்களை வழிநடத்தினார். ஆனால் மக்கள் அனைவரும் சேர்ந்து, எல்லாருக்கும் அரசர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கென்று ஒரு அரசர் இல்லையே என்று கடவுளுடைய அந்த கண்காணிப்பை அவர்கள் அங்கே தாமதப்படுத்தி கடவுளை அங்கே பழிப்புரைக்குள்ளாக்குகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் தாவீதிடம் சொல்லுவார், அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், நான் அவர்களை நான் காத்து வந்தேன், என்னுடைய மந்தையாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டவர்களுக்கு அரசரை கொடுத்தார். ஆனால் அது முந்தைய நிலைக்கு பிந்தைய நிலை மிகவும் மோசமாக மாறிவிட்டது என்பதை போல அரசர்களால் அவர்கள் அல்லக்கழிக்கப்பட்டார்கள். அரசர்கள் அவரவர்கள் குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள், அரசர்கள் சொந்த பந்தங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள், மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. மீண்டுமாக இஸ்ரவேல் மக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள்.
அப்பொழுது மீண்டுமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இனி நானே உங்களுடைய கடவுளாக இருந்து உங்களை நான் மீட்பேன், நீங்களே என்னுடைய மந்தைகள், நானே உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அரசர் தான் நம் ஆண்டவர். இந்த அரசருக்கு பொதுவாக அரசன் என்றால் நம் மனதிற்கு வரும் மிகப்பெரிய ஒரு கிரீடம், பகட்டான ஆடை, கையிலே ஒரு செங்கோல், காலிலே தங்கத்திலான ஒரு செருப்பு, இன்னும் அந்த 2 பணிப்பெண்கள் 2 பக்கம் அவருக்கு காத்து வீசிவிட 2 பேர் இருப்பார்கள். இப்படித்தான் நாம் பார்த்திருப்போம், இப்படித்தான் நாம் பழகியிருப்போம். அரசர் என்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்நாளிலே படங்களிலும் சரி, நாடகங்களும் சரி, வரையப்பட்ட படங்களின் கதாபாத்திரம் அப்படித்தான் பார்த்திருப்போம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இவர் தலையிலே கிரீடம் வைத்த அரசர் அல்ல, கையிலே செங்கோல் வைத்திருக்கின்ற அரசர் அல்ல, பகட்டான உடை அணிந்து பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கின்ற அரசர் அல்ல, காலிலே தங்க செருப்பு போட்டுக்கொண்டு நடமாடும் அரசர் அல்ல. இந்த அரசர் ஏழைகளுடைய அரசர். இந்த அரசர் நம் பாவத்தை போக்கிய அரசர். இந்த அரசர் நம்மை பேணி காக்கின்ற அரசர். இந்த அரசர் நமக்காக கல்வாரி வரை நடந்து சென்று சிலுவை சுமந்து சென்று தனது இறுதி சொட்டு ரத்தம் வரை நமக்காக விட்டு கொடுத்து நம்மை பாவத்திடமிருந்தும் சாவிடமிருந்தும் பேயிடமிருந்தும் மீட்ட அரசர். பிரியமானவர்களே, இந்த அரசருடைய மணிமுடி, தலையிலே சூடப்பட்ட அந்த முள்முடிகள், இந்த அரசருடைய செங்கோல் என்பது நம்மை மேய்க்கின்ற பொழுது, அதாவது மந்தையாகிய நம்மை அவர் பேணி காக்கின்ற பொழுது தனது கையிலே வைத்திருந்த அந்த நல்ல ஆயனுக்குரிய கழி, வளைந்த கழி, அதுதான் அந்த அரசருடைய செங்கோல். இந்த அரசர் காலிலே பின்னப்பட்ட சாதாரண தோலினால் செய்யப்பட்ட செருப்பு, அந்த செருப்பையும் அவர் கல்வாரி நோக்கி சென்ற பொழுது கலட்டி விட்டார்கள். காலிலே செருப்பு இல்லாமல் அந்த பாறைகளிலே விழுந்து விழுந்து எழுந்து சுமைகளை சுமந்து சாட்டையால் கிழிக்கப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு நமக்காக மீண்டும் மீண்டுமாக விழுந்து எழுந்து தன்னுடைய இறுதி மூச்சையும் தான் அடைய வேண்டிய இலக்காக கல்வாரி மீது ஏறி தான் இறக்க வேண்டிய இடத்திலே சிலுவையிலே உயிர் விட்டார். ஒரு உண்மையான அரசனுக்கு அவருடைய சிம்மாசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? மிகப்பெரிய பஞ்சு மெத்தைகளால் சாய்ந்து அமர்ந்து கூடிய மிகப்பெரிய ஒரு இருக்கை இருக்கும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை தான் சிம்மாசனம். பிரியமானவர்களே, ஒரு ரவாய் ஸ்டோரி, அதாவது யூத குருக்களுடைய ஒரு சிறுகதைகள் சொல்லுவார்கள். எப்படி என்றால், இயேசுவும் அவருடைய நண்பரும் சிறு வயதிலே விளையாடி கொண்டிருப்பார்களாம். அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுனுடைய நண்பர் அவர்கள் இந்த மரப்பொருட்கள், ஆசாரி என்பதால் மரப்பொருட்கள் செய்பவர்கள், அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசும் தன்னுடைய நண்பரும் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவரும் பேசி கொண்டார்களாம். பெரியாளாய் நீ எனக்கு என்ன செய்வா என்று. அதற்கு தன்னுடைய நண்பர் சொன்னாராம், நான் ஒரு கை தேர்ந்த ஒரு ஆசாரியாக மாற வேண்டும். கை தேர்ந்த ஆசாரியாக மாறி உனக்கென்று ஒரு அழகிய இருக்கை நான் செய்ய வேண்டும். அந்த இருக்கையில் நீ அமர வேண்டும். அதில் நான் உன்னை அமர வைத்து நான் அழகு பார்க்க வேண்டும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்று இயேசுடைய நண்பர் சொன்னாராம். அதற்கு இயேசு சொன்னாராம், காலம் வரும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், நீ நல்ல ஒரு ஆசிரியராக மாறு என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு. காலப்போக்கிலே காலம் உருண்டோடி விட்டது. அப்போது ஒரு நாள் அவரை அழைத்து, இயேசுனுடைய நண்பரை அழைத்து, எங்களுக்கு சிலுவை ஒன்று செய்து கொடு. அந்த சிலுவை மிகவும் கனமானதாக இருக்க வேண்டும், பெரியதாக இருக்க வேண்டும், 2 மரத்தில் இருக்க வேண்டும், அது உடையாத அளவிற்கு மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த இயேசுடைய நண்பர் அவருக்கு ஒரு பெரிய சிலுவை செய்து யூதர்களிடம் கொடுத்தாராம். பிற்காலத்திலாம் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகுதான் அவர் நண்பருக்கு தெரிந்ததாம். அந்த சிலுவை தனது நண்பனாகிய இயேசுவை அந்த சிலுவையிலே அறிய செய்து கொடுக்கப்பட்டது என்று. பிரியமானவர்களே, இங்கே அவர் சொன்னதுதான் நிகழ்ந்தது. உனக்கு நான் ஒரு சிம்மாசனத்தை செய்து கொடுப்பேன், அதில் நீ அமர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை என்று. உண்மையாகவே இயேசு விரும்பிய சிம்மாசனம் அந்த சிலுவை தான். அந்த சிலுவையின் வழியாகத்தான் நம் அரசர், நம் மீட்பர், நம் ஆண்டவர் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு அரசன் என்பவன் தனது குடிகளை காப்பாற்றுபவன். ஒரு அரசன் என்பவன் தன் குடிகளுக்காகவே வாழ்பவன். ஒரு அரசன் என்பவன்
தன் குடிகளுக்காகவே சாகுபவன் அவன்தான் நல்ல அரசன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரரசர், உலகத்திற்கெல்லாம் அரசர். ஒரு அரசன் என்பவருக்கு ஒரு எல்லை இருக்கும். இத்தோடு என் எல்லை, இத்தோடு உன் எல்லை என்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எல்லை கிடையாது. இந்த உலகமே அவருடையது. யாரிடமும் அவர் சண்டை போடவில்லை, யாருடைய உயிரையும் அவர் பறிக்கவில்லை, யாருடையும் அவர் கொள்ளை கொள்ளவில்லை. அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், மக்களாகிய நம் இதயங்களை கொள்ளை கொண்டது மட்டும்தான் அவருடைய வேலை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிரோடு வாழ்கின்ற நம் கடவுள். எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், உலகையே ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய பெயர்கள் கூட மறந்து போய்விட்டது. உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார். மாவீரன் நெப்போலியன், அவருடைய பெயரை யாரும் இப்போது உச்சரிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட மன்னர்களுக்கு மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான அரசன், பேரரசன். ஏனென்றால் இவர் எல்லாருக்கும் உரியவர். இந்த அரசருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஏனென்றால் அன்னை மரியாவிடம் கபிரியேல் வானதூதர் சொன்ன செய்தியின் போது, இவர் தாவீதினுடைய இனத்தவரில் ஒருவராக இருப்பார், இவருடைய ஆட்சிக்கு என்றும் முடிவே இராது என்று சொன்னார். நம் ஆண்டவருடைய ஆட்சி என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய குடிமக்கள். அவர் நம்முடைய அரசராக இருந்து கொண்டிருக்கிறார். என்றும் உள்ள அரசர், அமைதியின் அரசர், நம்ம என்றும் காத்து வழிநடத்தக்கூடிய அரசர். அப்படிப்பட்ட அந்த அரசனுடைய அவையிலே நாமும் இடம்பெற வேண்டுமென்றால் பாவத்தை விட்டொழிப்போம். அவருக்குரிய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் பாவத்தை விட்டுவிட்டு பரமனுக்குரிய பிள்ளையாக மாறுவோம். ஏனென்றால் சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் கிடையாது, வழிகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நம் அரசர் என்ற எண்ணத்தோடு அவர் நோக்கி தொடர்ந்து செல்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.